நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையிலேருந்து திருப்பதி போகிறதுக்காக ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம். பஸ்ஸே காலியாக இருக்குதுங்க. ஏறி உட்காந்துருக்கோம். கேபின் ரைட் பண்ணலான்னு தான் உட்காந்துருக்கோம். பார்க்கலாம் எடுக்க முடியலான்ட்டு. நிற்கிறாருல அவர் தான் டிரைவர், அவர் தான் கண்டக்டர். ஃபஸ்ட் டைமாக ஒரு பஸ்ஸில் ஃபஸ்ட்டு சீட்டு கிடச்சிருக்கு. இப்போ 11:20 பஸ் ஸ்டாண்ட் விட்டு பஸ் தெரியுது. அவ்வளோதான், பஸ்ஸு கிளம்பிருச்சு. ஃபஸ்ட் டைமாக ஏபிஎஸ்ஆர்டிசி ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். என்னென்ன ஸ்டாப்லாம் பஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மழை வர்றோம் ஆனால் டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா வண்டி ஓரளவுக்கு ஃபாஸ்ட் எடுக்கும். டிராஃபிக் இப்படி தான் இருக்கும். அது நம்மளுக்கு தெலுங்கு பேசிக்கிட்டு நம்மளுக்கு தமிழே அறகுற எப்படி சிக்னலில் ரொம்ப நேரம் நின்றுச்சு வண்டி, அதனால் திட்டிக்கிட்டு இருக்காரு. உள்ள போகிறது நிறைய தான் போகுது. பஸ்ஸில் தான் போகுது. பஸ் ஸ்டாண்டில் போகிறது போல பிரச்சாரத்துக்கு போகிறது போல. ரேவதி டெக்ஸ்டைல் நிப்பாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது பேர் போர்டிங் இருக்குது. அதான் எதுவுமே ஸ்டாப்பிங் இல்லை. பெரிய வேலையாக போடுது. நிறைய போய் போனால் நம்ம கீழே போகிறாருன்னு சொன்னேன். பெரிய பழைய 16 கிலோமீட்டர் இந்த ஏரியா வந்தாலே அப்படி நெல் விவசாயம் தான் கிடைப்பாங்க செய்யுது. காரனோட ஊருக்குள்ள போயிட்டு வரணும். தண்ணியே இல்லை. ரோடு கட் கிடையாது போல. அப்படி நிறைய காலத்தில் ஏதாவது பெரிய வழியை கட் பண்ண முடியாது போல. கட் பண்ண முடியாது. நிறைய போனால் நிறைய போயிட்டே இருக்க வேண்டியதான். சின்ன பசங்களுக்கு ஆதார் கார்டு கரெக்டாக டிக்கெட் தருவேன்றது. அரை டிக்கெட்டுக்கு ஆதார் கார்டு கம்பல்சரி வச்சுருக்கணுங்க ஆந்திரா பஸ்ஸுக்கு. லெஃப்ட் கட் பண்ணால் ஊத்துக்கோட்டை. பெரிய நிலையத்துலேருந்து பிச்சாட்டு வந்து 60 ரூபா. ஒரே ஆளுங்க டிக்கெட் கொடுக்குறாரு. வண்டி
வண்டி ஓட்டுறாரு, லக்கேஜ் செக் பண்ணுறாரு. ஆல்ரெடி நம்ம அந்த கிளிக்கில் ஆன் பண்ணிடுறோம் முன்னாடி பாருங்க. வேறு லெவலில் சுத்தம் பண்ணுவாங்க. அதில் ஒரு நிப்பாட்டாங்க இங்கே அப்படிதான் சோனிலாம் இருக்குது. கோபுரம் தெரியல போயிடும். எல்லாரும் காம்பன்சேஷன் கம்மியாக தான் இருக்குது. வண்டி அவங்க இடைச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க. சரியான பொருளாம் கல்லை தூக்கி வச்சுருக்காங்க ரோட்டில். ஒரு கல்லை தூக்கி வச்சுருக்காங்க. இது வந்து இந்த மல்லிகைப்பூ விவசாயம் நிறையா இருக்கும். தலைவர் ஆக்சிடென்ட்டில் ஸ்லோவாக நிற்கிறது கிடையாது. ஒரே அதுக்கு தான் வண்டி 60 போய் நிற்கிது. பிரேக்கு பிரேக்கு அடிச்சா அந்த இடத்துல நிற்கிது வண்டி. அப்படியே தூரத்தில் மலைகள் தெரிய ஆரம்பிக்குது பாருங்க. திருப்பதி பார்டர் அவங்க ஆந்திரா பார்த்து வரன்னு அர்த்தம். தூரத்தில் மலைகள் தெரியுதா எல்லாமே. ஆரை ஃபால்ஸு, பிச்சாட்டூர், இதை சுற்றி கொஞ்சம் மலைத்தொடர்கள் இருக்குது. அப்புறம் திருப்பதி வரையிலும் இது கவர் ஆகும். ஊத்துக்கோட்டையிலேருந்து வர்ற என்டிசி பஸ் ட்ரெடில்ஸ் போகுது. வண்டியோட வண்டியை எருமோட சேர்ந்து வருகிறார். அந்த காலத்து பசங்க ஊத்துக்கோட்டை 8 கிலோமீட்டர். ரெடில்ஸுக்கு எக்கச்சக்கமான க்ரீன் கலர் பஸ்ஸுகளை இறங்கி வந்துருக்காங்க. ஊத்துக்கோட்டையிலேருந்து கோட்டை, திருப்பதி எல்லாமே விழுப்புரம் பஸ் தான். நிறைய பேர் எல்லாம் விவசாயம் தாங்க. அதுக்கப்புறம் பிச்சாட்டூர் போய் பிச்சாட்டூர் தாண்டி போனதில்லை. பிச்சாட்டூர் டேம் வரைக்கும் போயிடலாம். பிச்சாட்டூர் டேம் போகாது. பிச்சாட்டூர் டேம் போது பிச்சாட்டூர் வந்து வெயிட் பண்ணணும். இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக சாமாந்தியாக இருக்கும். சாமி விவசாயம் அந்த மாதிரி நெல்லுக்கு தண்ணி அடிச்சு விட்டுருக்காங்க. கட்டு கடையில் வர ஆரம்பிச்சோம். அடுத்து ஒரு ஆக்சிடென்ட். சைக்கிள் வந்து ரெடிஸ்டான்னு நினைக்கிறேன். ஊத்துக்கோட்டை வந்தாச்சு. ஊத்துக்கோட்டை ஊருக்கு என்ட்ராயாச்சு. இந்த பாடசாரிகள் நடந்து போகிறாங்கல்ல, அவங்க போகிறதுக்கு நிறைய இடமும் இல்லை. அதனால் கொஞ்சம் சிரமம் தான். எப்படி தப்பு படிக்கிறாங்க பாருங்க. ஏற மாதிரியே தெரியல. ஊருக்கே ஹோட்டல்ல போடுறோமா? உண்டுமா 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 ஆமா ஆமா உண்டா 10 ரூபா சால ஹோட்டல்லாம் போடுவேன்ற வண்டிங்கெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் ஹோட்டல போற வண்டிங்கெல்லாம் ஹோட்டல போட்டா போவோம்.
ఏమ్మా ఓ చదువుతావా టికెట్ తీసుకున్నావా ఎంత ఇచ్చినావా రూపాయి ఆడిపోయింది నిన్న చిన్న బాకీ ఇలా பாத யாத்திரை போகிறவங்க வண்டியோட అప్పు పెట్టాలా தாண்டினாலே ஃபுல்லாக திருப்பதி கூட்டமாக தான் இருக்கும். ரோடு ஃபுல்லாக போயிட்டே இருக்காங்க. அது முதல் சனிக்கிழமை வரும். வண்டியை நிப்பாட்டி போட்டுருக்காரு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஏறின புதுக்கோட்டையில் ஏறின டிக்கெட் கொடுத்துட்டு மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. ஃபுல்லாக நிறைய ஆந்திரா பஸ்ஸுகள் இந்த மாதிரி பார்க்கலாம். எல்லாமே டாட்டா தான். டாட்டா அசோக் லைலேண்டு அதிகமாக வருது. டாட்டா ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் பாடி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போயிருக்க டாட்டா வண்டி சூப்பராக இருக்குங்க. வண்டி சூப்பராக இருக்குது. ஆனால் நான் சப்போர்ட் பண்ணுறது நம்ம டிஎன்எஸ்சி எஸ்டிசி தான் சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம ஊர் வண்டி அது. இது இவங்களுக்கு இந்த மலை மேலே ஓட்டுறதுக்கு வண்டி அந்த மாதிரி வண்டி நம்ம மாற்றி வச்சுருக்காங்க. மாற்றி நல்லா ஸ்பீடு போகுதுங்க. சூப்பராக ஸ்பீடு போகுது. ஸ்பீட் லாக் இருக்கா என்னன்னு தெரியல. நல்லா போகுது. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு ஃபேமஸான கோயில் சொல்லுவாங்க. தமிழ்நாடு டூரிசம் இருக்கிற மாதிரி ஏபி டூரிசம் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திராவுக்கு என்ட்ராக அஃபிஷியலாக அதாவது அஃபிஷியலாக செக் போஸ்ட்டு முடிஞ்சு தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திராவுக்கு என்ட்ராகும். அவ்வளோதான் என்ட்ராகிடுச்சு. இது ஆந்திரா. இந்த ரோடு நல்லாயிருக்கும். வண்டி பறந்து பாருங்க. ரோடு சூப்பராக இருக்கும். ஹில்ஸ் தெரியுதா ஃபுல்லாக. deadly accident zone. Go slow. நிறைய ஆறுகள் ஓடுது. அதனால தான் மீன் பிடிக்கிறாங்க. நிறைய வாட்டுகள் மேய்ப்பாங்க ஆறுகளில். இங்கேருந்து குச்சாட்டு வரைக்கும் ஏரியா சூப்பராக இருக்கும். கிளைமேட் சூப்பராக இருக்கும். தமிழ்நாடு இல்லைங்கன்னா பரவாயில்ல வந்தார். இங்கே உருட்டுறாரு வண்டியை. வண்டி 50 தாண்டி போக மாட்டேங்குது. ரோடு நல்லா இருக்குது. வண்டி உருட்டுறாங்க மனுஷன். ரொம்ப பசியாகிடுச்சு கூடிய வண்டியை. சாப்பாட்டுக்கு புத்தூரில் விட்டு சாப்பாட்டுக்கு நிப்பாட்டுவேன் அப்படின்னாரு. சாப்பாட்டுக்கு நிப்பாட்டினா அவ்வளோதான். நல்லா மயங்கி விழுந்துருவேன். பசி வைத்த கில்லுது. சொல்லிட்டாருங்க. சாப்பாடு 10 நிமிஷம் நிற்குமா, சாப்பிட்லாம் சாப்பிட்லாமா. இந்த ஹோட்டல் தான் நினைக்கிறேன். இதுதான் இந்த ஹோட்டல் தான். ஒரு மீல்ஸ் டோக்கன் வாங்கியிருக்கோம். 100 ரூபாங்க அன்லிமிட்டட் மீல்ஸு. சாப்பாடு முடிச்சாச்சு. இந்த ஹோட்டலுக்கு 100 மார்க் கொடுக்கலாங்க. செம்மையாக இருந்தது சாப்பாடு. சூப்பராக இருந்தது சாப்பாடு. அன்லிமிட்டட் மீல்ஸ் தான். 100 ரூபா. இப்போ போயிட்டு பஸ்ஸில் ஏறலாம். லஞ்சை முடிச்சுட்டு வண்டி அப்படியே கிளம்புது. இந்த ஹோட்டல் இந்த பக்கம் வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்குது சாப்பாடு. சாப்பாடு நல்லா இருக்குங்க. 100 ரூபா தான். நல்லா இருக்குது சாப்பாடு. டீ சமோசா குடிச்சிட்டு முட்டை கழிக்கிறாங்க. இதுக்கப்புறம் புத்தூர் தான் அடுத்த ஸ்டாப் பண்ணிங்க. சுந்தரம் திருத்தணி வண்டி. திருவள்ளூர் திருத்தணி வண்டி. இது கல்லுக்கடை. லெஃப்ட் சைடில் ஒரு புதுசாக இருக்குது பாருங்க. கல்லுக்கடை.
அங்கே ஒரு ரோடு ஆக்சுவலாக ரைட் சைடில் அது உள்ள வழியாக போயிட்டு இங்கே வர்ற வண்டி இது. பிச்சாட்டூருக்கும் ரோடு கட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல கட் ஆகும், எந்த இடம் தெரியல. இது வந்து லோக்கல் பஸ்ஸில் நம்ம எம்டி மாதிரி இது லோக்கல் பஸ் கூட சரியான டைமிங். கோயம்பேடு இதெல்லாம் பிச்சாட்டூர் வண்டியாக இருக்கும். இதில் ரைட்டில் கட் பண்ணால் பிச்சாட்டூர் ஊருக்குள்ளே போயிட்டு பைபாஸில் ஏறுமா இல்லை இப்படியே தான் போகுமான்னு தெரியல. இது போனால் பிச்சாட்டூர். பிச்சாட்டூர் டவுன். அங்கே ஃபுல்லாக பூ விவசாயம் அதிகம். மல்லிகைப்பூ, சாமந்தி, இன்னொரு பூ ஒயிட்டாக வண்டி மாதிரியே நீட்டாக இருக்குது நிறையா. பிச்சாட்டூர் பஸ் ஸ்டாண்டு பாருங்க, ஒரே ஒரு ஆலமரம் தான் இருக்கும். அதுதான் பஸ் ஸ்டாண்டு பிச்சாட்டூர். இந்த ஆலமரம் தாங்க பிச்சாட்டூர் பஸ் ஸ்டாண்டு. நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து காலாஸ்திரி போகிற பஸ்ஸை பற்றி. இங்கே வருங்க பஸ்ஸு. இதில் நேரையே ஒரு கொடிக்க மந்திரி தான். கொடிக்க முதல் ரைட் கட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா காலாஸ்திரி ரோடு, ஃபாரஸ்ட் ரோடு அப்படி சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும், ரோடு சூப்பராக இருக்கும். ரோடு சூப்பராக இருக்குன்றத விட கிராமங்கள் நல்லாயிருக்கும். காலாஸ்திரி போய் அங்கேருந்து திருப்பதி போகிற ரோடு. லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா புத்தூர் திருப்பதி ரோடு. புத்தூர் 22 கிலோமீட்டர், திருப்பதி 56 கிலோமீட்டர். வெப்சைட்டில் 3 மணி நேரம் போட்டுருக்காங்க திருப்பதிக்கு. ஆனால் இது 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும் போலையே. பிச்சாட்டூர்ல வந்து அந்த பைபாஸ் லேண்ட் ஆகுது. பைபாஸில் கட் பண்ணி ஊருக்குள்ள போனோம்ல, அது அப்படியே பைபாஸில் லேண்ட் ஆகுது. புது விதமான ஸ்பீட் பிரேக்கர். மலை தொடர்கள் இங்கே நிறைய இருக்குது. இது என்ன ஊருன்னு தெரியல, ஒரு சின்ன ஊராக இருக்குது. பூக்களை கொண்டு போகிறாங்க மார்க்கெட்டுக்கு. ஃபேன்ஸ் விளையாடுதுங்க இந்த ஏரியாவில். தப்புளிக்க கையில் வச்சு சுற்றுறாங்க பாருங்க. பாருங்க, இந்த மலை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தோம், ரைட் சைடில் பார்த்தோம். லெஃப்ட் சைடு வந்துருச்சு அந்த மலை. லெஃப்ட் சைடில் வேறு ஒரு மலை மாறி மாறி வருது. இந்த ரோடு இந்த மலையில் சுற்றி சுற்றி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ரோடு சூப்பராக இருக்குது. ஏன் இவர் உருட்டுறாரு தெரியல. வண்டிய ஒரு மணி நேரமாக உருட்டுறாரு வண்டிய. ஸ்பீடு லிமிட்டை தாண்டி போகக்கூடாதுன்னு இருக்காங்கன்னு தெரியல. ஸ்பீட் லிமிட் இருக்கு அங்கங்க, அதை விட கம்மியாக உருட்டுறாரு. தமிழ்நாட்டில் ஓடுற பஸ்ஸு மாதிரி எந்த பஸ்ஸும் இங்கே கிடையாது. எல்லாமே இங்கே நிற்கிற பாருங்க. அதே மாதிரி அசோக் லேலண்டு, இப்போ நம்ம போயிருக்க டாட்டா, ஐசர் இருக்குது. இது எல்லாமே அந்த மாதிரி வண்டி தான். நைட் டைமில் இதில் பாத யாத்திரை போகிறாங்க அப்படின்னா கையில் வந்து அந்த எமர்ஜென்சி லைட் மாதிரி வச்சுருப்பாங்களா, இருக்குது க்ரீன் எல்லாம். இந்த மாதிரி லைட்டுகளை வச்சு எனக்கு ரொம்ப நல்லது. வெளிச்சம் இருக்கவே இருக்காது. வண்டிகள் வந்து டப்புன்னு தட்டி விட நிறைய பசங்க.
செம்ம சீனரிஸுங்க. பாருங்க, 2 பக்கம் மரம், நடுவில் வந்து ரோட்டை போர்த்துனா மாதிரி 2 பக்கம் வளர்ந்து நிற்கிது மரங்கள். திருச்செந்தூரில் நீங்கள் பாத யாத்திரை நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இது வந்து மரங்களாக இருக்குது, நல்ல நிழல் இருக்குது, அங்கே இலைப்பாரிகள்லாம். திருச்செந்தூர் இங்கேருந்து ராமநாதபுரத்துலேருந்து திருச்செந்தூர் வரையும் கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த பழைய காயில் வரும்போது தான் ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். அது வந்துட்டுலாம் பனைமர காடுகள், கருவேல மரம், உப்பளம், அதுலேயும் பக்தர்கள் நடந்து போவாங்க. அதுதான் கடவுள் வச்சுக்கிற நம்பிக்கை. ரோடு போகுது போய்கிட்டே தான் இருக்கு. எந்த ஊர் என்ன ஏது கிலோமீட்டர் என்ன ஒரு ஊர் இல்லை. நான் பிச்சாட்டூரில் இருந்துச்சு 50 கிலோமீட்டர். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. ரைட் சைடில் தான் காலேஜ் இருக்குது. பைபாஸ் வந்துருச்சு. திருப்பதி 32 கிலோமீட்டர் இருக்கும். சென்னை இங்கேருந்து 104 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. வேறு எதுவும் ரோடு இருக்கான்னு தெரியலையே. 104 கிலோமீட்டராங்க, 3 மணி நேரம் ஓட்டுறாங்க. வேறு எதுவும் ஷார்ட்கட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா டிக்கெட் எடுங்கன்னு அர்த்தமா? இதையும் மலையில உடச்சிட்டு தாங்க இருக்காங்க. எல்லா பக்கமும் உடச்சுட்டாங்க. மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் வர மாட்டேங்கிறேன். எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் மழை வந்தது அப்படின்னா. வருங்க ரைட் சைடு அம்மாவோட எடுத்தாங்க. லெஃப்டில் போனால் புத்தூர் போகணும்னு நினைக்கிறேன். டிஎன்எஸ்எஸ்சி பஸ் அந்த வழியாக போகுது. ஆமாம், புத்தூர் புத்தூர் போயிட்டு போல டிஎன்எஸ்எஸ்சி போகுது. 11:30 கிளம்புனது. 11:20 வண்டி கிளம்பிச்சு. 11:30 வச்சுக்கோங்க. 11:30 கிளம்புனது. மணி இப்போ 2:30. இன்னும் திருப்பதியே வரல. ஆனால் அவங்க வெப்சைட்டில் போடுற டைம் 3 மணி நேரம் தான். ஹில்ஸை ஒட்டி வண்டி போய்கிட்டே இருக்கு. தமிழ்நாடுக்கு அப்புறம் இந்த தாங்க டோல்கேட் வருது. சோழாவரம் டோல்கேட்டை தாண்டி புத்தூர் டோல்கேட்டாக இதெல்லாம் ஒரு டோல்கேட் வருது. டோல்கேட்டே கிடையாது அதுக்கு முன்னாடி. திருப்பதி தானா விடல. போய்கிட்டே இருக்கு. அவங்க சொல்ற இடத்துல நிப்பாட்டி இறக்கி விடுறாங்க பஸ்ஸு. 54 கிலோமீட்டர். அப்பயாவது 33 தான் போட்டுருச்சு. 44 கிலோமீட்டர் போட்டிருக்கு. தமிழ்நாடை தாண்டிட்டா நம்மளுக்கு வந்து
எல்லாரையும் மூடிக்கணும் போல. என்னடா உரமாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு இதில் திருப்பதி 21 கிலோமீட்டர் முடிச்சுக்கலாம் பார்த்தீங்க. அது வேறு ரூட்டாக இருக்கும். திருப்பதி 16 கிலோமீட்டர். ஏதோ சொந்தம் நடக்குது. பாருங்க, திருப்பதி காஞ்சிபுரம் பஸ் போகுது. டிஎன்எஸ்டிசி பஸ் ஒன்று வருது. சென்னையா? சென்னை தான். திருப்பதி, திருவள்ளூர், பூந்தமல்லி, சென்னை. திருப்பதி எங்கே தேடுறாங்களே. போய்கிட்டே தான் இருக்கு. ஒருவேளை இந்த பஸ் வந்து சுற்றி வர்ற பஸ்ஸெல்லாம் புதுக்கோட்டை, புத்தூர் வழியாக வர்ற பஸ் வந்து புத்தூர் இருக்கா இல்லை வேறு ஏதோ ரூட் இருக்கான்றதை நம்மள சொல்லுங்கள். சொல்கிறாங்க ஏதோ பைபாஸ் ஏதோ சொல்கிறது. கடப்பா இங்கேருந்து 137 கிலோமீட்ரு, காலாஸ்து இங்கேருந்து 28 கிலோமீட்ரு. திருப்பதி நிறைய போகணும், அனந்தபூர் நிறைய போகணும். அனந்தபூர் 294 கிலோமீட்ரு. திருப்பதி 10 கிலோமீட்ரு. திருப்பி கீழ் திருப்பதி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். சிட்டி உள்ள போகிற மாதிரி இருக்குது. கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி திருமலா மெயினாக எய்ம் பண்ணி வந்ததே அந்த மேல் திருப்பதியில் பஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான். நான் இது வரைக்கும் நான் ஹில்ஸில் பஸ்ஸில் போனதே கிடையாது. டூர் போன மாதிரி போயிருக்கணும். அதுவுமே நம்ம இந்த மாதிரி உட்காந்து பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது கிடையாது. கேபின் ரைடு மாதிரி உட்காந்து பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது கிடையாது. எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இவ்வளோ நேரம் இந்த பஸ்ஸில் பாட்டு இல்லை. இப்போ ஏதோ ஒரு பாட்டு ஓடுது. தெலுங்கு மொழியில் ஓடிக்கிட்டு ஏதோ ஓடுது இல்லை. திருப்பதி பாலத்து மேலே ஏறக்கூடாது, கீழே போயிட்டு திருப்படம். பாலத்து மேலே போனோம் பெங்களூரு, அனந்தபூர், நகரப்பள்ளி. இந்த பாலத்துக்கு கீழே போகுது திருப்பதிக்கு வந்து எல்லாம். ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேங்க. 13 வருஷமா? ஆமாம் இருக்கும். 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருப்பதி வந்திருக்கேன். இவ்வளோ டெவலப்டாக இருந்ததா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. திருப்பதி உள்ள வந்தாச்சு. ஹோட்டல் தான், எங்கே பார்த்தாலும் சுற்றி ஹோட்டல் தான். இங்கே ஒரு ஜூ வேறு இருக்குது. திருப்பதியில் ஜூ வேறு இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை பார்க்கலாம். ஹோட்டல் நிறைஞ்சு வலிக்குது பாருங்க. இங்கே ஒரு பெரிய பாலம் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரே பாலம் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் நினைக்கிறேன். திருமலா நிறைய போனால் திருமலா இருக்கு. ஆனால் தலைவன் கீழே போகிறோம்ல.
பாலம் நிறைய போயிட்டு திருமலாவில் போய் ஜாயிண்ட் ஆகும் சொல்லி ஏதோ சொன்னாங்க யாரும். இங்கே வந்தாலும் நாமம் போட்டு சொல்லி பாருங்க பாலத்து கீழே எல்லா பில்லர்லேயும் நாமம் தான். மேலே ஒரு கோபுரம் தெரியுது பாருங்க ஸ்ட்ரைட்டாக. இந்த பாலத்துக்கும் இந்த மரத்துக்கு நடுவில் பாருங்க அங்கே ஒரு கோபுரம் தெரியுதா? எனக்கு தெரியுது, கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இந்த பாலம் நிறைய போயிட்டே இருக்கு பாருங்க. கீழே ஆழ்த்தி இறங்க வேண்டி இருக்கிறதுனால பஸ் எல்லாம் கீழே வருது போல. மேலே போனால் அங்கேயும் ரெண்டாக தெரியுது. பில்லு அமைப்புகளை பாருங்க, இங்கே நாளாக தெரியுதுங்க. சர்க்கிள் மாதிரி வரும். வேற லெவலில் போட்டிருக்காங்க பாலத்தை. இப்போ தெரியுதா பாருங்க அங்கே ஒரு கோபுரம். நிறைய மலை மேலே தெரியுதா பாருங்க ஒரு கோபுரம். மிஸ்டாக இருக்கிறதுனால அதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். கோபுரம் தெரியுது ஆக்சுவலாக. காளி கோபுரமாக ஏதோ சொல்லுவாங்க, அதுவா இல்லை வேறு எதுவும் தெரியல. ஆற்றோட ஜாலியாக போகிறானுங்க. ஸ்ரீவாசம் சீட்டுவா சீட்டு என்னன்னு தெரியல. ஸ்ரீனிவாச சீட்டு வந்து பாலம் முடிகிற மாதிரிலாம் தெரியல. அங்கங்கங்க ஃப்ளைஓவரை கட் ஆகுது. இதுதான் திருப்பதி பஸ் ஸ்டாண்டு. கீழ் திருப்பதி பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். திருப்பதி லாஸ்ட் ஸ்டாப்பு. கீழ் திருப்பதிக்கு மேலே போகிறது நம்ம இங்கேருந்து பஸ் ஏறணும். இதோட முடிச்சுக்கிறேன். மேல் திருப்பதி போகிறதுக்கு அடுத்த பஸ்ஸு.